எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னென்னா ரோஸ் ஆஃப் காட். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஸ்ரீ அரபிந்தோ. அபவுட் ஆதர் பார்க்கலாம். அவருடைய லைஃப் பீரியட் 15th August 1872 to 5th December 1950 வரை. இவர் வந்து ஒரு ஃபேமஸ் இந்தியன் ஃபிலாசபர், குரு அண்ட் பாய்ட். அபவுட் போயம் பார்க்கலாம். இது வந்து ஒரு மிஸ்டீரியல் போயம் அண்ட் ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி, காடெல்லாம் பேஸ் பண்ணி இந்த போயத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹியூமனுடைய சோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னுள்ளதையும் இது பற்றி நிறைய விஷயங்கள் இந்த போயமில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த போயம் வந்து ஒரு ப்ரேயர் சாங் மாதிரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போயத்தில் வந்து நிறைய கம்பேரிசன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மெயின்லி ஸ்பிரிச்சுவல் பவர், இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த போயத்தில் வந்து பேசியிருக்காங்க. இந்த போயம் மொத்தம் வந்து 5 ஸ்டான்ஸாக இருக்குது. எல்லா ஸ்டான்ஸாமே வந்து பிகின் பண்ணுறது ரோஸ் ஆஃப் கார்டன் பிகின் பண்ணுறாங்க. இந்த போயமை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலெக்ஷனில் தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கலெக்ஷனுடைய டைட்டில் வந்து போயம்ஸ். எந்த இயர்லனா 1941. ஓகே, சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோஸ் ஆஃப் காடை வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ரோஸ் ஆஃப் பில்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. பில்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்து ஹாப்பினஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சர்லேயுமே வந்து காடுடைய ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சன்னை பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா வெர்மிலானுடைய ஸ்டெயின் மாதிரி வந்து இருக்குது. அண்ட் இதை வந்து எது கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விமன் வந்து ஃபோர்ஹெட்டில் வந்து குங்குமம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அது கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கையில் இருக்கிற அந்த சன்னும் விமனுடைய ஃபோர்ஹெட்டில் இருக்கிற குங்குமம் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்து விமன் உடைய ஃபோர்ஹெட் வந்து சன்னை மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சொல்கிறாங்க. ஹெவன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது. அது வந்து வெறுமனான ப்ளூ கிடையாது. எப்படிப்பட்ட ப்ளூனா ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோன், நமக்கு இந்த நவரத்னம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் சஃபரி அந்த ஸ்டோன் மாதிரி எப்படி இருக்குது ஸ்கை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்கையை வந்து பார்க்குற டைமில் இவங்க வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்களாம். அந்த டைமில் இவங்களுடைய ஹார்ட் பீட் வந்து எப்படி இருக்குன்னா 7 pinch ஆஃப் மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணுறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்பியரன்ஸ் எல்லாம் வந்து யாருக்கு வந்து இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆதரான ஸ்ரீ அரபிந்தோவுக்கு வந்து இருக்குது. செகண்ட் ஸ்டான்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோஸ் ஆஃப் காடை வந்து எது கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா லைட் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்லைட்மெண்ட் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லைட் வந்து எதை வந்து ரிமூவ் பண்ணணும்னா டார்க்னஸை வந்து ரிமூவ் பண்ணும். அந்த மாதிரி காடும் வந்து என்ன பண்ணணும்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து விஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ல்டில் சன்னுடைய பவர் வந்து பர்மனெண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் கிடையாது, எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே வந்து ஒரு சோர்ஸாக இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து என்ன இல்லை, டைம் பவுண்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு கெஸ்ட்டாக தான் இந்த வேர்ல்டில் வந்து இருக்கிறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரோஸ் ஆஃப் காடை வந்து எது கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ரோஸ் ஆஃப் பவர் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமன் பீயிங்க்கும் வந்து காடுடைய பவர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தேர்ட் ஸ்டான்ஸாக வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ஸ்டான்ஸால் இதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ரோஸ் ஆஃப் காடை வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ரோஸ் ஆஃப் லைஃப் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹியூமனுக்கு வந்து இனி ஒரு ஹியூமன் கூட வந்து கம்பேரிசன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹியூமனுடைய லைஃப் வந்து எதை வச்சு கவர் பண்ணியிருக்கணும்னா பெட்டல் வச்சு கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஹியூமனுடைய லைஃப்பை வந்து எது கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்கன்னா கலர் லேயர் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹெவனுக்கும் எர்த்துக்கும் வந்து ஒரு பிரிட்ஜ் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் காட் அண்ட் ஹியூமனுக்கு வந்து இருக்கிற ஒரு கம்யூனிகேஷனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பிரிட்ஜ் அப்படின்னு உள்ள வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரோஸ் ஆஃப் காடை வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ரோஸ் ஆஃப் லவ் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஹியூமன் வந்து எப்படி வந்து லவ்வில் வந்து டீப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு உள்ளதை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை காமிக்குது அப்படின்னா ஒரு ஹியூமன் வந்து காட் கிட்ட வந்து எவ்வளோ லவ்வாக இருக்கிறாங்க அப்படின்னு உள்ளதை வந்து காமிக்குது. நாட் ஓன்லி தட், அதுக்கப்புறமா ஹியூமன் வந்து நேச்சரில் வந்து எவ்வளோ டுவர்ட்ஸ் லவ்வாக இருக்கிறாங்கன்னு உள்ளதையுமே வந்து காமிக்குது. ஸோ இதில் ஃபைனலாக வந்து என்ன சொல்லி இதை வந்து என் பண்ணுறாங்க அப்படின்னா ஹியூமன் நீட் லவ் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட், நோ ஹேட்டர்ஸ். நம்ம வந்து இந்த வேர்ல்டில் இருக்கிறத வந்து காட் கூட வந்து ஃபுல்லாகவே வந்து கம்பேர் பண்ணி இந்த போயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஒரு சின்ன ஒரு போயம், ரொம்பவே ஷார்ட்டான ஒரு போயம் தான். ஸோ இவ்வளோ தான் ரோஸ் ஆஃப் காட் போயம். இதெல்லாம் இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.